நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பாஸ்கர் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்து கொண்டு இருந்தான். அந்த யூஎஸ் குளிருக்கு ஒரு காப்பி குடிக்கலாம் என நினைத்தான். ஆனால் அவன் மனைவி மாலா யாரிடமோ போனில் கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். வாசலில் இருந்து கிச்சனை பார்த்தவன் அவன் அம்மாவிடம் சைகையில் என்னவென்று கேட்க, அம்மா நான் இல்லை என்று சைகையிலேயே சொன்னாள். அப்பாடா என்று இருந்தது பாஸ்கருக்கு. மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லை, வேறு என்னவாக இருக்கும் என்று யோசித்த அவன் சோபாவில் அமரவும் மாலா உள்ளே வந்து மொபைலை சோபா மேல் விட்டு எறியவும் சரியாக இருந்தது. புருவத்தை உயர்த்தி பார்த்த அவனை, ஏன் வாயை திறந்து என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு திட்டினாள். ஏதாவது முக்கியமா இருந்தா நீயே சொல்வாயே, அதான் வெயிட்டிங் என்றான். அவளுடைய கண் கிச்சனுக்கு தாவியது. ஓ, அம்மா இருக்கா, அதனால சொல்ல யோசிக்கிறா போல என்று நினைத்த அவன், அம்மா நீ போய் படுத்துக்கோங்க, போமா ஸ்ரீகாந்த் தூங்கிட்டு இருக்கான் பாரு என்றதும் அம்மா அவனை பார்த்து சிரித்து கொண்டே நகர்ந்தாள். சரி, அம்மா போயிட்டாங்க, சொல்லு என்ன பிரச்சனை? எப்படி சொல்வது? எனக்கு சொல்றதுக்கு வெக்க மட்டும் இல்லை, கேவலமாகவும் இருக்குன்னு சொல்ல. அப்படி யார்கிட்ட பேசின? எங்க அம்மாவிடம் என்று சொல்ல அவன் நிமிர்ந்தான். இதோ பார், வாய்க்கு வந்தது பேசாத. என்ன சொன்னாங்க கரெக்டா சொல்லு. அடுத்த மாதம் உங்க அம்மா இந்தியாவுக்கு போறாங்க, அதனால எங்க அம்மா அப்பாவை இங்க வர சொல்லி ஃபோன் பண்ணினேன். சரி, அதுக்கு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி என்ன சொன்னாங்க அதை முதல்ல சொல்லு. எங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 68 இருக்கும், அப்பாவுக்கு 74 இருக்கும். சரி, விஷயத்துக்கு வா. எனக்கு அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இனிமே கொஞ்சம் பிரைவசி வேணுமாம், பர்சனல் பேஸ் வேணுமாம். பேரன் பேத்தியுடன் சந்தோஷமாக இருக்கணும் என்று யோசிக்கிற இந்த வயதான காலத்தில் பர்சனல் பேஸ் பிரைவசி வேணும்னு அவங்க சொல்றத உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. சரி, ஓகே விடு, நான் நெக்ஸ்ட் வீக் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், அதுவரை அமைதியா இரு என்று சொன்ன அவன் தான் இன்லைன் பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அருமையான மனிதர்கள், என்னாச்சு? அடுத்த வாரம் பேசும் வரை வெயிட் பண்ணலாம் என்று முடிவு செய்தான். அன்று சண்டே மாலாவை அழைத்து அவன், இதோ பார், உங்க அம்மா அப்பாவுடன் பேச போறேன். நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், போன் சுவிட்ச் ஆஃப் செய்யும் வரை நீ எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு பாஸ்கர் மாலாவின் அம்மாவுக்கு கால் செய்தான். ஹலோ ஹலோ மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கான்? மாலா எப்படி இருக்கா? மாலா என்மேல் கோபமா இருக்காளா மாப்பிள்ள? இல்லம்மா, என்ன விஷயம்? ஏன் அவளுக்கு கோபம்? இல்லை மாப்பிள்ள, என்னையும் அப்பாவையும் யூஎஸ் கிளம்பி வர சொன்னா. நான் இப்போ வரலன்னு சொல்லி காரணத்தை சொன்னேன். கோபத்தில் போனை கட் பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் என் மாப்பிள்ளைங்கிறதுக்கு மேலாக என் பிள்ளை மாதிரி, அதனால என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்கிறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க மாப்பிள்ள. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்கம்மா? சொல்லுங்க. நான் கல்யாணமாகி வரும்போது எனக்கு வயசு 21. உங்கள் மாமாவுக்கு 2 தங்கைகள், மூல வளர்ச்சி இல்லாத அவரை விட 2 வயசு குறைவான தம்பி, மாமியார் மாமனார். நானும் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2 நாத்தனார், கல்யாணம். அவர்கள் இருவருக்கும் 2 குழந்தைகள் பிரசவம். அதைவிட மூல வளர்ச்சி இல்லாத மச்சினன். அவனுக்கு தேவையானது அனைத்தும் நான் தான் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பவன். மாமியார் மாமனார் இருவரும் வயசு ஆக ஆக அவர்களுக்கு எல்லாமே கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இதற்கிடையில் எனக்கு 2 பிரசவம், குழந்தைகள் வளர்ப்பு. பெரியவள் மாலாவின் கல்யாணம், சின்னவளின் படிப்பு, அவளின் கல்யாணம். மாலாவுக்கு பிரசவம், சின்னவளுக்கு பிரசவம், மாமியார் மாமனார் மச்சினன் இறப்புன்னு, அத்துடன் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முடிப்பதில் ஏற்பட்ட பண பிரச்சனை வேற. என்னுடைய 47 வருட கல்யாண வாழ்க்கை போன 6 மாதம் முன்னால் வரை இப்படித்தான் நடந்து முடிந்தது. எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவரோ, அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நானோ யோசிக்காமல் குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடித்ததை எங்களுக்கு பிடித்ததாக ஏற்றுக்கொண்டு இத்தனை நாள் வாழ்ந்து இருக்கிறோம். நானும் என் கணவருக்கும் என்ன பிடிக்கும், என்ன விரும்பி சாப்பிடுவார் என்று எதுவும் யோசிக்காமல் மற்ற எல்லோரையும் நினைத்துதான் எல்லாம் செய்தேன். இந்த 6 மாதங்களாகத்தான் நாங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம். இப்போது பணம் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவரின் பென்ஷனால் தேவைக்கு அதிகமாக இருக்கு. இந்த 6 மாதத்தில் தான் நாங்கள் தனி கொடுத்தனமாக இருக்கோம். காலையில் எழுந்திருக்கும் அப்பா பால் வாங்கி வந்தால் நான் அவருக்கு பிடித்த மாதிரி காப்பி போட்டு அருகில் இருந்து ஆத்தி கொடுப்பேன். நான் வீடு பெருக்கினால் அப்பா வீடு துடைப்பார். நான் சமைக்க அவர் காய்கறி நறுக்கி கொடுப்பார். மதியம் லஞ்சு சுட சுட 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் ரசித்து பேசி சாப்பிடுவது வழக்கமானது. ஈவினிங் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு
கோவில் பிரகாரத்தில் உட்கார்ந்து பேசி முடித்து ஆத்துக்கு வரும்போது மணி 8 ஆகிவிடும். இரவில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு தூங்குவோம். என்னப்பா பயம், நாளைக்கு விடியலில் யார் இருப்போம் என்ற உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. இனி எத்தனை வருஷம் இருவரும் சேர்ந்து வாழவிடப் போறார் அந்த கடவுள் என்று தெரியவில்லை. அதில் ஒரு நாள் கூட இந்த சந்தோஷங்களை மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்று நினைக்கிறோம். 20களில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த ஆத்மார்த்த வாழ்க்கையை தான் நான் அவளிடம் பிரைவேசி பர்சனல் பேஸ் என்று சொன்னேன். அவள் அதை வேறு விதமாக அவள் வயதுக்கேற்ப கற்பனை செய்து கொண்டாள். சத்தியமாக மாப்பிள்ளை, இப்பதான் நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து இருக்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும். இது தப்பா மாப்பிள்ளை? ஐயோ, நிச்சயமாக தப்பு இல்லைம்மா. விஷ் யூ போத் ஹாப்பி மேரேஜ் லைஃப்மா. மாப்பிள்ளை, ஃபோன் வச்சிடாதீங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் இல்லாமல் சமாளிக்க முடியாது என்றால் சொல்லுங்கள், நிச்சயமாக கிளம்பி வருகிறோம். மாலாவிடம் சொல்லுங்கள் என்று சொல்லவும், அம்மா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன், பாய்மா என்று சொல்லி போனை வைத்தான் பாஸ்கர். மாலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் விழிந்தது. நான் தப்பு பண்ணிவிட்டேன். கல்யாணம் பண்ணி 6 வருஷம் குழந்தை வேண்டாம் என்று இருந்தோம். நீங்கள் அந்த 6 வருஷத்தில் என்னை எத்தனை கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போனீர்கள். எத்தனை சந்தோஷமாக இருந்தோம். பாவம் அம்மா அப்பா அவர்கள் என் திருமணத்துக்கு முன் எங்கேயுமே போனதில்லை. இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. அம்மா அவளுக்காக எதுவுமே செய்து கொள்ளவில்லை. எங்களிடம் எதுவும் எதிர்பார்த்ததும் இல்லை. அவளிடம் தாய்மையை மட்டுமே எதிர்பார்த்த நான் அவளுக்குள் ஒரு பெண்மை இத்தனை வருடமாக ஏக்கத்தில் இருந்ததை புரிந்து கொள்ளவில்லை. கணவன் மனைவி பிரைவசி பர்சனல் பேஸ் எல்லாவற்றையும் 3ஆம் தரமாக கற்பனை செய்த என்னை என்னாலேயே மன்னிக்க முடியல. ப்ளீஸ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க என்றாள். ஃபோன் எடுத்த அவள், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டேன், ரொம்ப சாரிம்மா. நீயும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் உனக்கு எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் போர் அடிச்சதுன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க, டிக்கெட் அனுப்பி விடுறேன், இங்கே வாங்க, உங்கள் பேரனுடன் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப்மா என்று ஃபோனை வைத்த அவள், ஏங்க உங்கள் அம்மாவுக்கு டிக்கெட் எடுங்க, மாமாவை விட்டு 5 மாதமாக அவங்கள பிரித்து இங்கே வச்சிருக்கோம் எனவும் என் அம்மா ஓடி வந்து மாலாவின் கையை பிடித்து தேங்க்ஸ் சொன்னாள். மாமியார் கண்களிலும் அந்த ஏக்கத்தை பார்த்தால் மாலா. இனி தங்கள் சுயநலத்துக்காக பெரியவர்கள் யாரையும் பிரிப்பதும் இல்லை, அவர்கள் தனிமைக்கு இடைஞ்சல் கொடுக்க போவதும் இல்லை என்று முடிவு செய்து கொண்டாள். ஆம், இனி பர்சனல் பேஸ் பிரைவேசி என்றும் வார்த்தைகள் அவர்களுக்கு வேறு அர்த்தம், இவர்களுக்கு வேறு அர்த்தம். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.